நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, கத்திரி செடியில் பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி பூச்சிகளோட முட்டைகள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டைகள் நிறையா வச்சுட்ருக்காங்க பாருங்கள். அந்த எறும்பு தாங்க இதுக்கு பெரிய காரணம். இந்த எறும்பு தொல்லை தாங்க. எறும்பு தான் என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சிருது. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நிறைய அந்த மாதிரி பூச்சிகளை கொண்டு உட்கார வச்சிருது. அது என்ன பண்ணுது, அப்படியே பச்சையத்தை சாப்பிட்றோங்க. இங்கே பாருங்கள், சில இலைகள் பாருங்கள் இந்த அளவுக்கு பச்சையம் இல்லாமல் இருக்குதுன்னா அது காரணம் இந்த பூச்சிகள் தாங்க. பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் பூச்சிகள் உருவாகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் தாங்க வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், காயில் எவ்வளோ எறும்புகள் இருக்குது பாருங்கள். அப்படியே செடி எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் தாங்க கவனிக்கல. ஒரு 2 நாள் நமக்கு அப்படியே இந்த வேலைகள் கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன் இருக்குது அன்னைக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பம் நடந்துருது. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் தான் கத்திரியில் நிறைய வரும். வேறு மற்ற தாக்குதல்லாம் எதுவுமே எனக்கு வரல. சொல்லப்போனால் இந்த பச்சையத்தை சாப்பிட்ற இந்த பூச்சி தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். செடிகளை டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு ஓடி போயிட்டோம்னா எதுவுமே தெரியாது. ஒரு அணுவாக பார்க்கணுங்க. அப்போ தான் நமக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி பூச்சி இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் இலைகளை பாருங்கள் கட் பண்ணி விட்டேன். ஆனால் அதனால் செடி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சிங்க. தயவு செஞ்சு நிறைய இலைகளை கட் பண்ண வேண்டாம். ஏன்னா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இந்த வருஷம் தான் நான் நல்லாவே, ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணது இதுதான் முதல் முறையாக நிறையா பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு நிறைய ஒரு சில அனுபவங்கள் நம்ம அனுபவ பாடத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா செடிகள் ஸ்ட்ரெஸ் ஆச்சு. இப்போ திரும்ப எல்லா செடியுமே பாருங்கள் நல்லா தளிர் இங்கே பாருங்கள் பூக்கள் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வேங்கேரியை பாருங்கள், அவரும் நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார். அப்புறமா இப்போ பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பூக்கள் எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள் கொத்த பூ எடுத்திருக்காங்க. இப்போ இவங்களுக்காகவே ஒரு உரம் வர வாங்கியிருக்கேன். அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. எல்லோரும் இந்த மாதிரி செடிகளை பார்த்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.